மே மாதம் 2ஆம் தேதி ஆந்திர மாநிலம் அமராவதி வருகிறார் பிரதமர் மோடி. ரூபாய் 65,000 கோடியில் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வருகை புரிந்த முதலமைச்சருக்கு வழிநடக்க பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. சைவ வைணவ சமயங்களை விலைமாதுகளுடன் ஒப்பிட்டு பேசிய பொன்முடி அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர். கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் KA செங்கோட்டையன் கண்டனம். சென்னை மாநகர பேருந்துகள் விரைவில் சர்வதேச விமான நிலையத்திற்குள் செல்லும் என தகவல். விமான பயணிகளை கொண்டு சென்றுவிடவும் அழைத்து வரவும் விமான நிலையத்திற்குள் மாநகர பேருந்துகள் செல்ல ஏற்பாடு செய்ய திட்டம். பூவிருந்தமல்லி முதல் போரூர் வரை இம்மாத இறுதியில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம் நடத்த ஏற்பாடு. வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மேலப்பாளையத்தில் 1500 கடைகள் முழு அடைப்பின் எதிரொலி. அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமலும் வாகன வசதி இல்லாமலும் பொதுமக்கள் கடும் அவதி. நடிகர் ஸ்ரீ மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் வெளியிட்ட அறிக்கையை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தகவல். ஸ்ரீயின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவரை பற்றி அவதூறு செய்வதை கைவிட வேண்டும் என அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள். சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் விலை ரூபாய் 9,000 நெருங்கியது. சவரன் 71,560 ரூபாய்க்கு விற்பனை. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலையில் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்ற வாகன ஓட்டிகள். இத்தாலியின் நேபிள் மலைப்பகுதியில் கேபிள் கார் தரையில் மோதிய விபத்தில் 4 சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு. காரை இழுத்து செல்லும் கேபிள்களில் ஒன்று அறுந்ததால் விபத்து என தகவல். அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தாமல் அமைச்சர்கள் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியதாக தகவல். சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சரவை கூட்டத்தில் வலியுறுத்தல். அதிமுக நிலைப்பாடு குறித்து நிர்வாகிகள் கருத்து தெரிவிக்கக்கூடாது என கட்சி மேலிடம் அறிவுறுத்தல். முக்கிய முடிவுகள் குறித்து தகவல் உரிய நேரத்தில் உரிய முறையில் தெரிவிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. காஞ்சிபுரம் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் அட்டை உற்பத்தி செய்யும் ஆலையில் தீ விபத்து. பல்வேறு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து வெளியேறும் நீரில் நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலை. குவியல் குவியலாக துர்நாற்றத்துடன் நுரை வெளியாவதால் பொதுமக்கள் அவதி. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே தனியார் பேருந்தும் டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சாலையோரம் நின்றிருந்த இளைஞர் உயிரிழந்த சோகம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது வேதாரண்யம் கடலோர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நேற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுப்பேட்டை மீனவர்கள் 4 பேர் மீது தாக்குதல் நடத்தி இலங்கையைச் சேர்ந்த 3 நபர்கள் மீது வழக்கு. விழுப்புரம் மேல்பாதி தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலில் 2வது நாளாக நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் பங்கேற்கவில்லை. கோயில் பூசாரி ஒரு கால பூஜை நடத்தி போலீசார் பாதுகாப்புடன் கோயில் நடை சாத்தப்பட்டது.
வக்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து நெல்லை மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம். 1500க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஆட்டோ, கார், வேன் ஆகியவை இயங்கவில்லை. தாஜ்மஹால், மாமல்லபுரம் உள்ளிட்ட பிரதான சின்னங்களை பார்வையிட இன்று கட்டணமில்லை. உலக பாரம்பரிய தினத்தையொட்டி மத்திய கலாச்சார அமைச்சகம் அறிவிப்பு. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நாடு தழுவிய சுகாதார அவசர நிலை அறிவிப்பு. ஏடிஸ் மற்றும் ஹேமோகாக்கஸ் வகை கொசுக்களால் பரவும் ஒரு வகை வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 74 பேரில் 34 பேர் உயிரிழந்ததாக தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.